சீதாராமன் சீரியல் April 3 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத சிம்பிளான ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா மீரா கூட இருக்கிற டெய்லர்ஸ் எல்லாருமா சேர்ந்து கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்கிறாங்க. இந்த ஆர்டர் நல்லபடியாக முடிஞ்சதுக்கு முக்கியமான காரணமே முத்தாரம்மன் தான். நம்ம இதோட விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நல்லபடியாக பொங்கல் வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அங்கே இருக்கிற ஒரு சாமியார் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. மீராவை கூப்பிட்டு ஆல்ரெடி சீதாவை பத்திரமா பார்த்துக்க சொல்லி எச்சரிக்கை பண்ணுறாங்க. மீராவும் சரின்னு போகிறாங்க. கரெக்டாக பொங்கலெல்லாம் வச்சு முடித்ததும் சீதா மயக்கம் போட்டு கீழே விளையாடுறாங்க. சாமி கொஞ்சம் வந்து என்னாச்சுன்னு பாருங்கள் சாமி அப்படின்னு மீரா கூப்பிடவும் உடனே அந்த சாமியார் வந்து சீதாவோட கையை பிடிச்சி, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச நல்ல விஷயத்துக்கான மயக்கம் தான் இது, பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விஷயத்தால தான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரப்போகுது. நீங்கள் யாரை போயிட்டாங்கன்னு நினச்சிங்களோ அவங்க திரும்பவும் வரப்போகிறாங்க. முடிஞ்சிருச்சுன்னு நினச்ச பிரச்சனை எதுவுமே இன்னும் முடியலை. அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சாமியார் சொல்லவும் சீதாவும் மீராவும் பயந்தாலும் ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காம சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முத்தாரம்மன் துணையாக இருக்கட்டும் அப்படின்னு சாமியார் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே நான்சியை வெளியே கிளப்புறதுக்காக அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வச்சுட்ருக்காங்க. சீதா மீரா 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததும் இதெல்லாம் ரொம்பவே தப்பு, என்னதான் இருந்தாலும் அவங்க மகாலட்சுமியோட தங்கச்சி, அவங்கள நம்ம இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது, இன்றைக்கி ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்மளும் அவசரப்பட்டு அவங்கள வெளியே போக சொல்ல வேணாம் அப்படின்னு சீதா சொல்லவும் எல்லாரும் வேறு வழியே இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு இஷ்டம்னு அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. அதுக்கப்புறம் நான்சி வீட்டுக்கு வராங்க. சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு என்னை யாராலையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான்சி வர்றதுக்காக வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான்சி கிட்டே நீங்கள் உடனே கிளம்பி ஆகணும், இதுக்கப்புறம் இந்த வீட்டில் நீங்கள் இருக்கவே கூடாது, நீங்கள் தானே சொன்னீங்க ஆர்டர் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டா இங்கேருந்து கிளம்பிடுவேன்னு, நீங்கள் தானே சைன் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லவும், சைன் பண்ணி கொடுத்தா உடனே கிளம்பிடணுமா, அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், என்னை யாராலையும் இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாதுங்கிறாங்க நான்சி. எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறாங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.